ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி ஒரு யம்மி டேஸ்டியான ஒரு ரெசிபியோடு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் கல்யாண மட்டன் பிரியாணி. ஸோ நம்ம திண்டுக்கல்லில் கல்யாணத்துக்கெலாம் செய்கிற மட்டன் பிரியாணி என்ன ஸ்டைலில் செய்கிறாங்க அப்படின்ற ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கிலோ அரிசி அண்ட் 1 கிலோ கறி தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஆல்சோ அரிசி பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசியில் தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கான மசாலா ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் இருக்கும். ஸோ அது கூட நான் குட்டி குட்டியாக 3 பட்டை 4 கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 6 நல்லா மீடியம் சைஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கிற வெங்காயம் ஒரு 6 கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 3-4 கீரி வச்சுருக்கேன். அப்புறம் 3/4 கப்பு தயிர். இன்றைக்கி நம்ம குக்கரில் செய்ய போகிறதில்ல. ஸோ தம் பிரியாணி தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு 2 குழிக்கரண்டி கடலெண்ணெயும் அப்புறம் 1 குழிக்கரண்டி இது நெய்யும் ஆட் பண்ணி அந்த காஞ்சதுக்கு அப்புறமா அதில் புதினா ஃபஸ்ட்டு நான் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன் வித் ஸ்பைசஸோட. ஸோ நான் ஏன் ஃபஸ்ட்டு புதினா போடுறேன் அப்படின்னா, நெய்யில் அந்த புதினா புரியும் போது அது ஒரு தனி ஃப்ளேவர் நம்ம பிரியாணிக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் அதனால தான் இதை நம்ம ஃபஸ்ட்டு அதை போட்டு பண்ணுறோம். நெக்ஸ்ட் அந்த வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லாவே வதக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அது வதங்குற வரைக்கும். வதங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கள், வெறும் மிளகாத்தூள் இருக்குல்ல. ஸோ மோஸ்ட்டாக பிரியாணிக்கு குழம்பு மிளகாத்தூள் போடக்கூடாது, வெறும் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணணும். அது 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் அதில் போட்டு நல்லா அதில் வெங்காயத்தோடு வேக விடுறேன். ஸோ அது லைட்டாக மிளகாத்தூள் வாசனை போனதுக்கப்புறமா கறி வச்சுருக்கோம்ல, அந்த கறி அதில் போட்டு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ கலந்துட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து லைட்டாக தண்ணி விடும். ஸோ கறியில் அதுவாகவே தண்ணி ஊற்றாமையே வேகும்போது தண்ணி அதுலேருந்து வெளியில் வரும். ஸோ அந்த தண்ணி வர ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், 3/4 கப் தயிர் எடுத்து வச்சுருந்தீங்களா, அதையும் ஊற்றிக்கோங்க. ஸோ ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பியும் நம்ம மூடி தான் வைக்க போகிறோம். ஸோ மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அது தயிரோட மிக்ஸ் ஆகட்டும். அப்புறமா நம்ம திறந்து பார்த்தா தயிர் தனித்தனியாக தெரியாது, அந்த ஏற்கனவே இருந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லாவே பைண்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு, சலசலன்னு கொதிக்குது. இந்த தண்ணி எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா ஊற்றின தண்ணியில் கறியிலேருந்தே வந்த தண்ணி தான் இது. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் கறி வேகிறதுக்காக. மட்டன் பிரியாணி இல்லையா, ஸோ மட்டன் யூஸ்வலாகவே நம்ம குக்கரில் வச்சோன்னா ஒரு 7லேருந்து 8 விசில் வைப்போம். பட் இப்போ நம்ம குண்டாலேயே வேக வைக்கிறதுனால என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கறியோட கம்ப்ளீட் டேஸ்ட், அந்த ஜூஸ் எல்லாமே அந்த கிரேவிலேயே தான் இருக்கும். நம்ம தனியாக வேக வச்சு போடுறதோட இந்த மாதிரி செஞ்சால் ஒரு எக்ஸ்ட்ரா அந்த மட்டன் ஃப்ளேவர் அந்த பிரியாணியில் அப்படியே செம்ம வாசனையாக வரும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டேன். ஸோ கறி பாதி வேகணும். பாதி வெந்தும் போது நீங்கள் சீரக சம்பாவில் 2 தடவை தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஏன்னா இதுக்கு எப்படி ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அந்த 20 மினிட்ஸ் அந்த அரிசியும் ஊற வைக்கணுன்றதுனால அப்போ தான் நான் அந்த தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். ரொம்ப நேரம் ஊற வச்சா குழஞ்சிடும் அதனால். ஸோ கறி இந்த பாதி வெந்ததுக்கு அப்புறமா தான் நான் அந்த தக்காளி 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த மசாலா வெங்காயமும் அந்த ஸ்பைசஸ் போட்டு அரைச்ச மசாலா இருக்குல்ல, அது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வைக்கிறேன். ஸோ திருப்பி மூடி வச்சுட்டு இந்த கறி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கறி பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 90% கறி குக் ஆகிருக்கணும் நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நான் டெஸ்ட் பண்ணுறேன் கறி வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முக்கால்ன்றதோட நான் பர்சன்டேஜில் சொன்னால் 90% கறி வெந்திருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றுறதுக்கு ரேஷியோ சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. சீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றணும், சரிங்களா? பட் இங்கே நம்ம ஆல்ரெடி கிரேவி வச்சுருக்கோம்ல, இந்த கிரேவியை கேல்குலேட் பண்ணாமல் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா சாப்பாடு குழஞ்சிரும். ஸோ இது நான் கறியெல்லாம் ஒதுக்கிட்டு பார்க்கும்போது இப்போ நான் ஊற்றுற டம்ளரில் தான் அரிசி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றுற டம்ளரில் அதில் எனக்கு ஒரு 2 டம்ளர் கிரேவி இருந்தது நான் கேல்குலேட் பண்ணேன். ஸோ அதனால் மீதி 4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா அந்த டம்ளரில் மொத்தம் 4 டம்ளர் தண்ணி.
4 டம்ளர் அரிசி. ஸோ 4 டம்ளர்னால் மொத்தம் 6 டம்ளர் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். 6 டம்ளரில் 2 டம்ளர் கிரேவி இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் மீதி 4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி அதில் வந்து அரை லெமனை வந்து புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கலந்து விடுறேன். ஸோ இப்போ உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லியை மேலே தூவிட்டு நல்லா கலந்து விடுங்க. அரிசியில் இருக்கிற தண்ணி இருக்குல்ல அது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும். லைக் வந்து இந்த மாதிரி இல்லாமல் இதோ இப்போ இந்த ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல இந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சுற்றி இருக்க சாப்பாடெல்லாம் வந்து நல்லா வலிச்சு விட்டுட்டு நல்லா தட்டி சமமாக பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தம் போட போகிறோம். ஸோ தம் போட ப்ரொசீஜர் வந்து நம்மக்கிட்ட அடுப்பு கறி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு இட்லி குண்டா ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா சும்மா அப்படியே தலைவன் செம்ம டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆயிடுவான். இவ பாருங்க அப்படியே பளபளன்னு இருந்துச்சு பிரியாணி, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே மசாலா அப்படியே ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரியும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கறியெல்லாம் நல்லா வெந்து வேறு லெவல் டேஸ்ட்டு. அது கூட 65 ரைத்தா பிளெயின் ஆனியன் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. நான் செஞ்ச பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.